ரொம்ப நன்றிப்பா. எல்லோருக்கும் வணக்கம். மயிலாட் பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை பாராட்டினதுக்கு, என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட நடிப்பு, சைத்ரா ஹீரோயின் நடிப்பு, அதுக்கப்புறம் அது குரு சோமசுந்தரம், அதில் வர்ற இன்னொரு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பாராட்டினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு என்னை அழகாக வேறு ஒரு இதாக என்னை மாற்றியிருக்காரு டைரக்டர் ராஜ்முருகன் அப்படின்னும்போது சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த படம் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜ்முருகன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும். என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா, ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோற்றுடக்கூடாது என்றைக்கும். அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம், என்னடா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ எனக்கு தைரியம் இருந்தது, கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு. அது சனிக்கிழமையும், ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல படங்கள், ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம், அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்தவுடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது. அது கொஞ்சமாக தான் போகும். அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் கொடுத்த இதுவும் சரி, பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த படத்தில் நடந்தது. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட நம்பிக்கை, வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது, சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சனி ஞாயிறு போயிடுச்சு. இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது. ஒரு 250 தேட்ரு அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் போகும். ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம், அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அது 2வது வாரம் 3வது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சுருக்கும், எடுக்கும். அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும். ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம். அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும், ஓடிடிலையும் வாங்கினதும், அது ஒரு வெற்றியாக அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் வைக்கல, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும், அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு 2Dயில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றியில் யுவராஜ் ரொம்ப நன்றி. அவங்க டீமு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கல, கூடயே அந்த டீம் ஃபுல்லாக என் கூடயே வந்து எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பிஆர்ஓ யுவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்த சந்தோஷ், ஜேம்ஸ் சார் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோலன் மியூசிக், ஏன்னா படம் முடிஞ்சு வந்தோடனே எல்லாம் அந்த படம் முடியும் போது அந்த சாங் ஆறுயிருக்கு அன்பு செய் அப்படின்ற அந்த பாடல் வந்து இவங்களோட இதில் ரொம்ப ரொம்ப மனசை உருக்கின பாடலாக இருந்தது. ஆடியன்ஸும் எல்லாமே நாங்கள் தேட்டரு போகும்போது அந்த பாடல் தான் சொன்னாங்க. மீனாட்சி இளையராஜா பாடின அந்த பாட்டு நான் அவங்ககிட்டே பாராட்டியிருந்தேன். ஸோ அது ஆடியன்ஸ் தேட்டரில் போகும்போது அந்த இதை அவ்வளோ இதாக ரசித்து அப்படி சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என்ன புதுசாக சொல்லிங்க, வாங்க ஒவ்வொரு படம் போவோம், எதாவது ப்ரொமோஷனு, நம்ம ப்ராடக்டை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம், அது போய் ரீச் ஆகிருக்கு. அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும். ஏன்னா ஒரு பத்திரிக்கை ஆகிட்டார், கேள்வி கேட்டால் எப்படி நிற்கிறார், யாருக்கும் பதில் சொல்லாமல். என்னடா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே, என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, இவர் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தாங்க சொல்லணும், நீங்கள் டைரக்டருங்க இப்போ இந்த படத்தில், பத்திரிக்கையாளரில். அவர்கிட்டனா நான் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையாக இருக்கார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கார். அவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்லணும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டுருக்கு. ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், சூப்பர் சார். உங்களுடைய படங்கள் எல்லா படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இந்த ஒரு படமும் வித்தியாசமான ஒரு படத்தை, ஒரு நல்ல படத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன அயோத்தி எப்படி ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும், அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது. அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தோம். ஏன்னா இது போட்டாங்க, மானியமே கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து, ஜியோ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க.
நந்தன் ஒரு விஷயம் பண்ணுச்சு. கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித் அவங்க வந்து கொடியேற்றினாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுச்சு. இதுவும் கிட்னி திருட்டை கண்டிப்பாக இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும், அது செய்யும். எங்களை வாழ்த்தின, எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.